இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பொதுமக்கள் மத்தியிலே இவ்வாறாக ஒரு பேச்சு பரவலா இருக்கும். எல்லாரும் சொல்ல முடியாது, பரவலான பேச்சு இப்படிதான் இருக்கும். குருக்கள், அருட்சகோதரிகள், கடவுளுக்கான ஊழியம் செய்கின்ற சகோதர சகோதரிகள்லாம் அவங்களாம் ராஜ வாழ்க்கை, அவங்க சாமியாருக்கு என்னப்பா, அவருக்கு என்ன, அவர் ராஜா மாதிரி இருக்கிறாரு, அவர் நமக்கு நம்ம தான் கஷ்டப்படுறோம், அவருக்கு என்ன என்று பொதுவாக பெரும்பாலும் இப்படி பேசுகிறவங்க பார்த்துருக்கிறோம். நாம் கடவுளுக்கான ஊழியம் செய்வது எப்பேற்பட்ட சவால் நிறைந்தது, கடவுளுக்கான ஊழியம் எப்படிப்பட்டது, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்க, இதை நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். நாம் புனித வாரத்தில் இருக்கிறோம். இப்படி இந்த புனித பணியை செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுக்கு கடவுளுடைய வலிய கரம் எப்படி அவங்க கூட துணை நிற்குது, ஆண்டவருடைய ஊழியரை ஆண்டவர் எப்படி தாங்கி பிடிக்கிறாரு, நம்ம தியானிக்க இருக்கிறோம் இன்னைக்கு. நம்ம அது முன்பாக ஒரு சிறு ஒரு நிகழ்வு நான் என் வாழ்வில் நிகழ்ந்தது. நான் வேதியராக இருந்த ஒரு டைமில் அந்த புதுவை கடலூர் மையங்களுடைய மறை மாவட்டத்தில் கடைசி பங்கு நான் இருந்த பங்கு எல்லையாக தான். அதுக்கப்புறம் இன்னொரு வேறு மறை மாவட்டம் ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது ஒரு சப்ஸ்டேஷன், ஒரு கிளை பங்குனுடைய திருவிழா. நானும் ஃபாதரும் அங்கே நைட் அங்கே ஈவினிங் பூசை அதை முடிச்சுட்டு தேர் முடிச்சிட்ட பிறகு சாப்பாடு எல்லாம் அப்படி தான் இருக்கும். சாப்பிட்டு போல வருத்தப்படுவாங்க, மக்கள் வருத்தப்படுவாங்க. சாமி நாங்கள் சாமி வந்து சும்மா போகிறீங்க, சாப்பிடுங்க, அன்பின் அதாவது கட்டளை நிறையா இருக்கும் அங்கே. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இருந்து தேர்லாம் பார்த்து, சின்ன ஊர் தான், தேர் சக்கரம் வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் தேர் மதிச்சுட்டு ஃபாதர் கூட ஜவமாலை சொல்லிட்டு ஃபாதர் கூடவே போவாங்க, தேர் கூடவே போவாங்க ஃபாதர். நான் ஜவமாலை சொல்லிட்டு கூடவே போவோம். சப்ஸ்டேஷன் சின்ன ஊர் தானே, சின்ன 10 தெரு இருக்கும், அவள் தான் போயிட்டு சீக்கிரம் வந்துடும். அது மாதிரி நாங்களும் தேர் கூடவே இருந்து மக்கள்லாம் ஜபிக்க தூண்டி ஜவமாலை சொல்லி பிரார்த்தனை சொல்லி எல்லாம் தேர் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து சாப்பிட்டு போங்க சாமி, இல்லையா இப்போ சாப்பிடுங்க, அப்படியே சார் வாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எங்கள் அரை வீட்டுக்கு எங்கள் பங்குக்கு வர்றதுக்கு ஆயிடுச்சு 10-10:30 மணி கிட்ட நைட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் சக்ரிஸுக்கு போயிட்டு எல்லாம் ஃபாதருடைய உடை எல்லாம் பூசை பழத்தை வச்சு பூட்டிட்டு சாய் கொடுத்துட்டு அதெல்லாம் கிட்டத்தட்ட 11 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அந்த பங்கில் ஃபாதருடைய வீடு, அந்த அரை வீடு, அங்கே இருக்க உயர்நிலை பள்ளி இருக்கும், அங்கே பக்கத்தில் சின்ன ஒரு ரூமை தான் ஃபாதர் அங்கே தான் தங்கியிருப்பாங்க. ஃபாதருடைய அறைக்கும் ஊருக்கும், அது மக்கள்லாம் வசிக்கின்ற அந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் கேப், ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வச்சுங்க, அவ்வளோ கேப். பெரிய கிரவுண்டு, அது பெரிய ஒரு பிளே கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்டு. அதுக்கப்புறம் தான் ஊர் இருக்கும். அப்படி தான் அந்த பங்கு அமைந்தது. அந்த இது அப்போது கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் வச்சுங்க, ஒரு 1/4 கிலோமீட்டர் வச்சுங்களேன் அப்படி இருந்துச்சு அந்த இடம். இப்போ நான் ஃபாதர் சும்மா ஒரு இதுதான் கேட்டேன், ஃபாதர் நைட்டு என்ன நைட்டு 11 மணிக்கு எடுத்து போகுது. அப்போ ஃபாதர் கேட்டேன், சாமி இப்போ தனியாக இருக்கிறீங்களே சாமி, உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமோ எதுவும் இருக்காதா உங்களுக்கு சும்மா கேட்டேன். வாதர அப்போ வாதர நான் எங்கே தனியாக இருக்கிறேன், என் கூட சமணசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபாதர் சொன்னார். வாதர நான் எங்கே தனியாக இருக்கிறேன், என் கூட சமணசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஃபாதர் சொன்னார். சகோதரர்களே, ஃபாதர் சொன்னது எந்த அளவுக்கு 100க்கு 101%, 200% உண்மை தெரியுங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவருடைய தூதர்கள் சுற்றி சூழ்ந்து பாதுகாப்பார்கள். முன்னும் பின்னும் இடப்புறமும் வலப்புறமும் இருந்து கடவுளுடைய ஊழியர்களை ஆண்டவருக்காக இது பண்ணுவார். இன்னைக்கு முதல் வாசகம் வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு எஸ்ஐயாவில் துன்புறும் ஊழியருடைய வாசகம் வாசிக்கிறோம். ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் யூதர்கள், இஸ்ரேல் மக்கள் ஒரு குறுகிய எண்ணம் வச்சுருந்தாங்க. என்னன்னு சொன்னால், மெஸ்ஸியா நமக்கானவர் மட்டுமே, அவருடைய மீட்பு நமக்கு மட்டுமே, வேற யாரும் மீட்கப்பட மாட்டாங்க. ஏசப்பா அந்த கடவுளுடைய யாவே ஆண்டவருடைய வரம் அனைத்தும் நமக்கு மட்டுமே சொந்தம்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
எனவே தான் தொடக்க திருச்சபை காலத்தில் நம்ம திருத்தூர் பண்ணி வாசி பார்க்கணும். யூதர்கள் பிற இன இல்லையா மக்களை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. கிரேக்க மக்களை அவங்க விலைக்கு வச்சிருந்தாங்க. பேதுரு பஞ்சாயத்து பண்ண போவார். தெசலோனிக்காவிலே கலகம் தொடக்கத்தில் அப்படி இருந்துச்சு. அதுவல்ல உண்மை. ஏசப்பா அந்த உலகம் முழுமைக்குமான ரட்சகர் மீட்பர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாசத்துல முதல் வரியா தான் எசையா வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய ஊழியரை உலகம் முழுமைக்கும் நான் ஒளியாக ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆண்டோடைய வார்த்தை இது. இந்த உலகம் முழுமைக்கான ஒரு மீட்பர். இந்த மீட்பரை நான் தாயின் வயிற்றிலிருந்தே நான் அவரை எனக்கானவராக தெரிந்து கொண்டேன். அவனே பார்ப்போம். கருவிலேயே தூய் அவருடைய வல்லமையால அன்னை மரியாதை வயிற்று உருவாகி ஆண்டவர் கருவிலிருந்தே அவரை கொண்டு வருகிறார். அது மட்டும் கிடையாது. அவர் எப்படி அவருக்கு மதிப்பை அவர் விலையேற பெற்றவர். என் கடவுளுடைய பார்வையிலே ஆண்டவருடைய ஊழியர் விலையேற பெற்றவர். அவருடைய அம்பராத்தூளி அம்பு வைக்கிற அந்த கூண்டு சொல்லுவாங்க, அம்பராத்தூள் சொல்லுவாங்க. அதில் இருக்கின்ற அம்பு போன்றவருடைய ஊழியர். இவரில் நான் பூரிப்படைகிறேன், பெருமை அடைகிறேன் என்று தன் ஊழியரை குறித்து தந்தையானவர் பெருமை அடைய பாருங்க. அப்ப தன் மகனை குறித்து அவர் எந்த அளவுக்கு பெருமைப்பட்டிருக்கும். திருமுழுக்கின் பொழுது யாரும் சொல்ல பாருங்க, இதோ என் பாந்த மகன், இவர் பொருட்டு நான் பெருமகிழ் பூரிப்பு அடைகிறேன் சொல்ல. சோசர்களே, இயேசப்பாவை மட்டும் பார்த்து தந்தையார் சொல்ற வார்த்தை கிடையாது. கடவுளுடைய ஊழியராக யார் இருக்கிறாரோ அவர் எல்லோரையும் பார்த்து அப்பதான் சொல்லுவாங்க, இதோ என் ஊழியன், இவனை முன்னிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுவார். நான் நினைச்சேன், நான் ஃபாதர் கடன இல்லையா, ஃபாதர் தனியா இருக்குங்களே, ஃபாதர் உங்களுக்கு பயமா இல்லையா, அதர் கடன இல்லையா, ஏன் பயப்படணும்? அதுக்கான நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டோட பதில் பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல் 71 பாருங்க. இன்னைக்கு திருப்பாடல், கடவுள் தன் ஊழியருக்காக கற்பாறையா இருக்கிறாரு, அரணா இருக்கிறாரு, கோட்டையா இருக்கிறாரு, நம்பிக்கையா இருக்கிறாரு, பொல்லாங்கு செய்தவரை எதிர்க்கும் சக்தியாக தன் ஊழியரை ஆண்டவர் பயன்படுத்துறார். தன் ஊழியரை ஆண்டவர் முன்னும் பின்னும் வடப்புறம் இலப்புறம் சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கும் மாபெரும் கோட்டையாக கடவுள் இருக்கிறார். எகிப்திலிருந்து மக்கள் செங்கடல் திரும்பி வருவாங்க. செங்கடல் ரெண்டா பிரியும். மக்கள் கரையேறிடுவாங்க. எகிப்து படை முழக்க நடுக்கடல இருக்கும், தண்ணி மூடிக்கும். இந்த காட்சியை கண் முன்பாக அந்த எகிப்திய படைத்தலைவன் பார்த்து சொல்லுவான், இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் தான் இவர்களுக்காக ஒரு போர் வீரனை போல போராடுறாருன்னு சொல்லுவார். தனக்கான மக்களுக்காகவே ஆண்டவர் போராடுறன்னு சொன்னா, தன் ஊழியருக்காக கடவுள் எப்படி எல்லாம் முன்னணிப்பாரு யோசிச்சு பாருங்க. சகோதரர்களே, ஏன் சொல்றேன்னா, ஏன் இப்படி கடவுள் தந்தையா ஏன் முன்னணி காப்பது பண்ணணும்னா, ஆண்டவருடைய பணியை செய்வது சாதாரண எளிய பணி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், எளிய பணி கிடையாது, மிக எதிர்ப்பு உள்ள பணி அப்படின்னு சொல்லணும். நற்செய்தி பாருங்க, யோவான் 13 ராவண நிகழ்வு இருக்குது. அங்க தன் கூட இருந்தவனே காட்டி கொடுக்கிறான். சொல்ற பாருங்க பாப்போம், என்னோடு கை நனைப்பவனே என்னை காட்டி கொடுப்பான், என்னோடு உணவு அருந்துகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்ணுவாரு யூதாஸ்? ஏசப்பாவை முத்தமிட்டு காட்டி கொடுப்பாரு. அப்ப ஏசப்பா சொல்லுவாரு, முத்தமிட்டா நீ என்னை காட்டி கொடுக்குற யூதாஸ், முத்தமிட்டா காட்டி கொடுக்குற. முத்தம்ங்கிறது அன்பின் செயலியா, அந்த முத்தத்தை கொடுத்தா நான் என்னை நீ காட்டி கொடுக்கணும்னு ஏசப்பா சொல்லுவார். அந்த நபர் பிறக்காமலே இருந்தா எம்ம நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவார். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய ஊழியம் என்பது இப்படிப்பட்ட ஒரு இப்படிதான் இருக்கும். கடவுளுடைய ஊழியம்னா ஏசப்பா சொல்வார் இல்லையா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் நலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவருக்கான பாதை, ஆண்டவருக்கான பணி என்பது ஒரு வெல்வெட்டு மெத்த கிடையாது, கரடு முரடான
பாதை, கரடுமுரடான பாதை. நீ நல்லதை சொல்லு, மரணம் கூட உனக்கு கூட எதிர்க்கு ஆப்போசிட்ல நிற்கும். திருமுழுக்கு யோவான் பாருங்க பாப்போம். நல்லதை சொன்னாரு போயிட்டு, ஏறுவது நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவி வச்சுட்டு இருக்க தப்புன்னு சொன்னாரு. எத்தனையோ பேர் நம்ம சொல்ல வேண்டிய எத்தனை வேத சாட்சிகள், எத்தனை புனிதர்கள். பேதுரு என்ன பண்ணார்? தலைகீழா சிலுவையில் அறையப்பட்டார். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய பாதை என்பது கரடு முரடு தான், கஷ்டம்தான், துன்பம்தான், சிலுவை தான். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை குருக்கள், எத்தனை அருட் சகோதரிகள், மேச்சானிமார்கள், திருத்தந்தையர்கள், அவங்களாம் எப்படி இந்த திருச்சபை இவ்வளோக்கார 2025 ஆண்டுகளா கட்டி காப்பது பண்ணி பேசுவாங்க. எப்படி காப்பாத்திருப்பாங்க? விசுவாசம் எப்படி இன்னும் இந்த உலகத்துல பூமியில அவங்க காப்பது பண்ணி வச்சிருப்பாங்க? வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஊழியர்களால் தான் திருச்சபை இன்னும் இருக்குது. அந்த ஊழியர்களை கடவுள் தந்தையான தன் வலிய கரத்தாலே பாதுகாப்பதால் தான் இன்னும் விசுவாசம் பூமியில் இருக்குது. சகோதரர்களே, நாமும் ஆண்டவருடைய பணியை ஏதாவது செய்ய முன்வருவோம். ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பவும் அதை நான் பதிவு செய்கிறேன். நாங்கள் வேதியராக படிக்கின்ற அந்த நேரத்தில் சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு எங்களுக்கு கடைசி 3 மாதம் களப்பயிற்சி கொடுப்பாங்க. கடைசி மிஷன் கோர்ஸ், அதாவது நேரடியாக பங்குகளுக்கு சென்று நாங்கள் பணி அனுபவம் அனுப்புவாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணோம், சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற பங்குல எங்களுக்கு ஸ்கூலில் கேட்டிக்ஸம் சொல்லி தருகின்ற ஒரு வாய்ப்பு அந்த குருவை தந்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எப்படின்னா, பொதுவான கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 40 நிமிஷம் 3/4 மணி நேரம் நீங்கள் கேட்டிக்ஸம் கிளாஸ் எடுங்க சொல்லிட்டு, அதாவது மற்ற பள்ளி நேரம் நடக்கும், அதுக்கு முன்பாக எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் போகிறோம். நானும் இன்னொரு வேதிய சகோதரன், நாங்கள் 2 பேரும் நாங்கள் போகிறோம். அப்போது நான் போயிட்டு இருக்கிறேன். நான் கீழே பார்க்குறேன், ஒரு பேண்ட்டை பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. கீழே பார்த்தேன், ஒரு குட்டி பிள்ளை, பெண் குழந்தை. அங்கிள் அங்கிள்னா, என்னம்மா, இந்தாங்க படிங்க அப்படி என்று சின்ன இந்த சுண்டுவால் சைஸுக்கு ஒரு பேப்பர் நான் அப்படி மடிச்சு இருந்துச்சு கொடுத்துட்டு அந்த பிள்ளை மாட்டுன்னு போயிட்டே இருக்கிறா. நிற்க கூட இல்லை. அங்கிள் படிங்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறான் மாட்டுன்னு கொடுத்துட்டு. என்ன அது ஒன்றுமே புரியல. அந்த பிள்ளை யார், அந்த பிள்ளை ஒன்றுமே தெரியல. சரி படிப்போம். நான் தான் பிரித்து பார்த்தேன். 2 வார்த்தையால் இருந்துச்சு, இயேசு நல்லவர். அதான் இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தேன், இயேசு நல்லவர். சரி படிச்சு வச்சு நான் கிளம்பிட்டேன். கிளாஸுக்கு போகணுமே. பள்ளியில் கிளாஸ் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அப்போ இன்டர்வல் டைம் வந்துச்சு. அப்போ பிள்ளைங்களாம் ஆட்டம் போடுவாங்களே குழந்தைங்க. அப்போ பார்த்தேன், அந்த குட்டி குழந்தை அங்கே தான் இருந்தா. நான் கூப்பிட்டேன், அம்மா அங்கே வாடாம்மா. சொல்லுங்க அங்கிள். எம்மா காலையில் இந்த சீட்டை குழந்தை கொடுத்து இது எதுக்கு அம்மா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்கள் டெய்லி நான் ஸ்கூலுக்கு வரப்போ எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாரு. நான் 10 அங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். நாமெல்லாம் என்னங்க நற்செய்தி பண்ணி செய்கிறோம், யோசிச்சு பாருங்க பாப்போம். என்ன ஆண்ட ஊழியம் செய்கிறோம். அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன குழந்தை, மிஞ்சி போனால் அந்த பிள்ளைக்கு ஒரு 5-6 1 படிக்கிற, அதான் அது மட்டும் ஒரு 5 வயசு 6 வயசு அந்த பிள்ளைக்கு 1 படிக்கிற பிள்ளையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையை, அந்த பிள்ளைக்கு தகுதி ஏற்ற அளவுக்கு எவ்வளோ பெரிய நற்செய்தி பண்ணிக்காங்க பெற்றவங்க அந்த பிள்ளைய பயன்படுத்துறாங்க பாருங்க. அந்த குழந்தையால் நான் 2 வார்த்தை வாசிச்சேன்னு, இயேசு நல்லவன், அவர் மகிமையை சொன்ன வாசிச்சேன் பாருங்க. அதனால எனக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைச்சிருக்கும். அதற்கு அந்த பிள்ளைய உந்தி தள்ளனா பாருங்க, இயேசு நல்லவர்னு எனக்கு சொல்ல வச்சா பாருங்க அந்த குழந்தை. அந்த குழந்தைய அவங்க தாய் தப்பும் ஊக்குவிச்சாங்க பாருங்க. தான் நற்செய்தி பணி. சகோதரர்களே, நாமும் ஏதோ ஒரு விதத்தில் நற்செய்தி பணி செய்ய முன் வருவோம். பவுல் சொல்லுவார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவரை அறிவிப்பதிலே நீங்க முயற்சிக்கணும்னு சொல்லுவார். சகோதரர்களே, இந்த தவக்காலத்திலே கடவுளை அறிவிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவர் ஆசை நமக்கு என்றும் உண்டு. சந்திப்போம்.